புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும். புகை உயிரை குடிக்கும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல்நலத்துக்கு தீங்கானது. கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். நாளைக்கு வரும்போது எல்லாரும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வந்துருங்க. தங்கம், பிறந்த நாள் அன்னைக்கு போய் 12 மணி வரை தூங்கிட்டு இருக்கியப்பா. ஹாப்பி பர்த்டே சதீஷ். தேங்க் யூ. ஹே, பர்த்டே அதுவும் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு வா, நான் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றேன். குளிச்சுட்டு வரேன். சீக்கிரம்டா. ஏய், ஹாப்பி பர்த்டே மச்சி. அதுக்கு என்னடா? என்னவா? அதுவா, அந்த பொட்டிக்கடைக்காரன் ஆன்ஸ் வந்து குச்சான் லாக் ஆகிட்டான். அதான் ஃபைன் போட்டிருக்கானுங்க. எதுக்குடா சிரிக்கிற? அதுவா, பாவண்டா அந்த ஆள். எவனோ ஒருத்தன் ஃபேக்ட்ரி வச்சு மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை பேக் பண்ணி பிரிண்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம தெரு வரைக்கும் கொண்டு வந்து விற்றுட்டு போயிட்டான். அவன் தப்பிச்சிட்டான், இவன் மாட்டிட்டான். அதுக்கு எதுக்குடா புரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்க? டேய் வாடா. அலியோகன் யார் இப்போ கூப்பிட்டா? நான் 3 டீ. ஏய், எனக்கா குடிச்சிட்டு வந்துருப்பான்டா அவன். டேய் சுமாரா, எக்ஸாம் எப்படி எழுதுன? மயிரே பண்ணா தானே. ஏன் என்னாச்சு? என்னாச்சுன்னா ஃபீஸ் கட்டல, ஹால் டிக்கெட் தரல, எக்ஸாம் எழுதல. டென்ஷன் பண்ணாரா? நான் என்னடா பண்ணேன்? வெறா நவீன, தினேஷ் எக்ஸாம் எழுதிட்டானா? அவனுக்கு என்னப்பா ஸ்காலர்ஷிப் வருது, ஃபீஸ் கட்டிடுறான். அதுபோக உங்கள் அப்பா பேங்க்கில் வேலை பார்க்குறாரு, அவனுக்குலாம் கிட்ட ஸ்காலர்ஷிப்பு. அவங்க அப்படி தான்டா. அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்க 2 எழுத்தை வச்சு தான் நீ ஃபீஸ் கட்டி படிக்க முடியுமா முடியாதுன்னு முடிவெடுக்கிறேன். இல்லை புரியல. இல்லை புரியல. நானும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தாப்பா. நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். வாய் இருக்குன்னு சும்மா இஷ்டத்துக்கு தப்பாக பேசக்கூடாது. அப்போ நீ வேணா கரெக்டாக சொல்லு. உண்மையாலே இருந்துச்சு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன்.
நீங்கள் நினைக்கிற மாதிரி சிஸ்டத்தை ரன் பண்ண முடியாது. 10 பேரில் 9 பேர் பொழைக்கணும்னா ஒருத்தர் செத்து தான் ஆகணும். அதுவும் கரெக்டு தானே. 10 பேருமே ஏன் பிழைக்கக்கூடாது? அது எப்படி முடியும்? ஆமால, அது எப்படி முடியும்? ஏய் சும்மா ஸ்காலர்ஷிப்பில் எதுக்குங்க கேஸ்ட்டை கொண்டு வரீங்க? எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சிட்டா எல்லோரும் பொழைச்சிப்பாங்களே. இங்கே ஸ்காலர்ஷிப்பை ஏன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு கொடுக்குறீங்க? இன்கம் சர்டிஃபிகேட் வச்சு கொடுக்கலாம்ல. இன்கம் சர்டிஃபிகேட்டா? தம்பி, நான் 60,000 சம்பாதிக்கிறேன், நாளைக்கே 10,000 சம்பாதிக்கிற மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கி காட்டட்டுமா? கொடுக்கலாமே. இப்போ நீங்கள் பேங்க்கில் 30,000 கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வைங்க. பேங்க்காரன் உங்கள் வீட்டில் வந்து பார்ப்பான்ல. ஆமாம். அப்போது கடன் வாங்கின வீடு கரெக்டாக இருக்கான்னு பார்க்க தெரிஞ்ச கவர்மெண்ட்டுக்கு படிப்புக்காக போகிற காசு யார் யாருக்கு கரெக்டாக போகுதுன்னு பார்க்க முடியும். ஆனால் பார்க்க மாட்டாங்க. ஏன் அப்படி? தட் இஸ் அவர் பிளடி சிஸ்டமேட்டிக் எரர்.